கே ட்ராமா லவர்ஸ் அன்யாசேயோ. இன்னைக்கு நான் ஒரு ட்ராமா பற்றி சொல்ல போகிறேன். அதில் ஆக்ஷனாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும் அண்ட் சூப்பர் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. இந்த ட்ராமா வந்து 1999 H2K பேனிக் டைமில் செட் பண்ண ஒரு ட்ராமா. அந்த ட்ராமா பேர் தான் த வண்டர் ஃபுல்ஸ். ஃபுல்ஸாக இருப்பாங்க, அந்த ஃபுல்ஸ் தான் வண்டர் ஃபுல்ஸ். எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராமா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மே 2026 ரிலீஸ் ஆச்சு. டோட்டலாகவே 8 எபிசோட்ஸ் இருக்குது. எல்லாமே 70 to 80 மினிட்ஸில் இருக்குது. ட்ராமாவோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யா இன் ஷேக். அவன் பேர் கேட்டால் தெரியுமா? எக்ஸ்ட்ராடினரி ஆர்த்தனி ஊ. எஸ், அதே டைரக்டர் தான் இங்கேயுமே. நான் வந்து இந்த ட்ராமாக்கு 8.5 அவுட் ஆஃப் 10 தருவேன். ஸோ இன்ஸ்டாலே ஓப்பன் பண்ணாவே நிறைய பேர் வந்து இந்த ட்ராமா நல்லா இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்குது, இந்த மாதிரி ட்ராமா நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ரொம்பவே ஹைப் ஏற்றினாங்க. அதனால தான் நானும் போய் வாட்ச் பண்ணேன். சீரியஸ்லி ரொம்பவே ஒர்த் வாட்ச் பண்ணதுக்கு. ஸோ இப்போது ட்ராமாவோட ப்ரீஃப் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். 1999 H2K பேனிக்கான மூடில் எல்லாருமே நினைக்கிறாங்க கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகும், வேர்ல்டு எண்ட் ஆகும் அப்படின்னு. அந்த பேனிக்கு நடுவில் ஹேசாங் சிட்டியில் ஒரு மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் நடக்குது. டாக்ஸிக் வேஸ்ட் இல்லீகல்லாம் லீக் ஆகுது, ஒரு சென்சிட்டிவ் லேபில் இருக்குது அண்ட் பாம்லாம் இருக்குது. 4 ரேண்டமான பீப்புளுக்கு ஒரு சூப்பர் நேச்சர் பவர் கிடைக்குது. பவர் இருக்குது பட் கண்ட்ரோல் இல்லை. ஒரு ஹீரோவுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் வருது, ஆனால் ராங் டைமில் யூஸ் பண்ணுவான். இன்னொரு ஹீரோவுக்கு நல்ல ஸ்பீட் வருது, ஆனால் பிரேக் பண்ணவே தெரியாது. ஃபுல் ஆக்சிடென்ட் சூப்பர் ஹீரோவாக தான் காமிப்பாங்க. அப்புறம் அதே சேம் டைமில் சிட்டியில் நிறைய பேர் காணாமல் போவாங்க, அது எதுக்குன்னே தெரியாது. இந்த 4 ஃபூல்ஸ் தான் அந்த சிட்டியை சேவ் பண்ணும், எந்த ஒரு ட்ரைனிங்கே இல்லாமல். ஸோ யார் அந்த 4 பேர்? கேரக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் பேர் வந்து யாங் ஷுன் பீன். யார் ஆக்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா பார்க்குன் பீன். எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண சரியாக வரலை, ஸோ அவங்களோட பிக்சரும் நேமும் ஸ்கில்ல போடுறேன். இந்த பொண்ணு வந்து அவங்க பாட்டி கூட தான் இருக்கும். எந்த ஒரு பிளானுமே இருக்காது, ஆனால் ஃபுல் எனர்ஜி டைப். ஆக்சுவலி பிளானே இல்லாமல் லீடர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாள். ஸோ இந்த ட்ராமாவில் இந்த பொண்ணு தான் வந்து ஒரு மெயின் கேரக்டராக காமிச்சிருப்பாங்க, ஒரு 100% எனர்ஜியோட. ஸோ செகண்ட் கேரக்டர் பேர் வந்து லீயுன் ஜூன். யார் ஆக்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா சாயின் உன். சோலில் இருந்து வந்த ஒரு சீரியஸ் சிவில் சர்வெண்ட். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவான், ப்ரோட்டோடைப் ஃபாலோ பண்ணுவான். இவனோட மூஞ்சி எல்லா எபிசோட்லுமே நான் ஏன் இங்கே இருக்கேன் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தருவான். அது சீரியஸ்லி ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ராமாலேயே அவனை ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பான். அதுவும் இல்லாமல் இந்த நடுவில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லலாம் வந்துட்டுருக்கான். அவனை ரொம்பவே வந்து க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருப்பான் இந்த ட்ராமாலேயே. ஸோ தேர்ட் கேரக்டர் பேர் வந்து சங்ஜாங் உன். ஸோ இவன் வர எல்லா சீனுமே காமெடி தான். வந்தாலே அந்த சீன் வந்து ரொம்பவே சிரிப்பாக இருக்கும், அது கேரண்டி. ஸோ ஃபோர்த் கேரக்டர் பேர் வந்து கங்ரோன் பீன். இது யார் ஆக்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா ஆம்சாங் ஜியோன். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான், பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆட்டிடியூட் இன்னும் அதிகமாக இருக்கும். இவனுக்கும் கம்யோனுக்கும் ரொம்பவே சண்டை நடக்கும், சின்ன சின்ன சண்டைலாம் நடக்கும். அதெல்லாம் ட்ராமாவை ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ இவங்க 4 பேருக்கு தான் அந்த சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு கடிச்சு அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணி இந்த சிட்டியை எப்படிலாம் காப்பாற்றுறாங்கன்னு தான் இந்த ட்ராமாவோட ஃபுல்லோட கதை. ஓகே, இப்போ காமெடி மூமெண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். பவர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கிடைக்கிறப்ப எல்லாமே தப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க, எவ்ரி சிங்கிள் டைம். யாங் ஜான் எப்போவுமே சீரியஸாக தான் இருப்பான். என்னடா இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னே ஒரு ரியாக்ஷன் தருவான். அது சீரியஸ்லி வேறு லெவல். அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு அவனுக்கு ஒரு அவார்டே குத்தலாம். அவ்வளோ ஹேண்ட்ஸமாகவும் இருப்பான், அவ்வளோ காமெடியாகவும் இருப்பான். அப்புறம் பார்க்கும் பீன் நிறைய பிளான்ஸ்லாம் கொடுப்பான், ஆனால் எந்த ஒரு பிளான்ஸுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அந்த பொண்ணு தான் கேங்லே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும். இவங்களுடைய ஆக்ஷனு ஃபன்னி சீன்ஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கே ட்ராமா கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. அதுவும் ஃபன்னியாக, இவ்வளோ காமெடியாக, ஜோக்ஸாக அந்த டேரக்டர் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு எமோஷ்னல் சைடுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும் பீக்கும் அவங்களுடைய பாட்டிக்கும் ரொம்பவே டீப்பாக ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்கான ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி இருக்கும். அப்புறம் ஜோனுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான பாஸ்ட் இருக்கும். அப்புறம் வில்லன் சைட் த வண்டர் கிண்டர், அவங்களுக்கும் பேக் ஸ்டோரி இருக்கும். அதெல்லாம் ஹீரோ கூட கனெக்ட் ஆகிருக்கும், நம்மளாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ட்ராமாவில்.
காமெடியும் இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும். பட் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ரியல் எமோஷ்னல் ஜேர்னின்றது இருக்கும். அதுதான் இந்த ட்ராமாவில் ரொம்ப ஸ்பெஷலாக காட்டும். ஒரு எபிசோடுமே 70 to 80 மினிட்ஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அப்புறம் சில சீன்ஸ்லாம் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். எமோஷ்னல் சீன்ஸ்லாம் லிட்டில் டூ மச் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபைனலி நான் வந்து ஒரு 8.5 அவுட் ஆஃப் 10 தருவேன். ஸோ இந்த ட்ராமா வர்த்து வாட்சிங்னா எஸ், காமெடிக்காக பார்க்கலாம், ஒரு எமோஷ்னலுக்காக பார்க்கலாம், ஒரு ஆக்ஷனுக்காக பார்க்கலாம். ஸோ H2K வேர்ல்டு இன்னும் எண்ட் ஆகலை, பட் சீசன் 2 கூட வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு என்ன ட்ராமா மூவி ரிவ்யூ பண்ணுறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்சாமிதா, பாய் பாய்.